ஹாய் ஆல், குட் மார்னிங். தூங்கி எழுந்தோடனே ரூம் இப்படி தான் இருந்துச்சு, கலைஞ்சு போயிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் பெருக்கி மட்டும் துடைக்கணும். பெருக்கி துடைச்சிட்டா இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி திருவிழா வந்து 2வது நாள் பக்காசுரனுக்கு படைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட்டில் இருக்க எல்லார் வீட்டில் இருக்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போய் சாமிக்கு வச்சு கோவிலில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தருவாங்க. ஸோ சாமியும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மாடு கட்டி வண்டியில் வந்தாங்க. அந்த டபராவில் வந்து எல்லா வீட்டோட சாப்பாட்டையும் வாங்கிட்டு வச்சுட்டு படைப்பாங்க. சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 போல் வந்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. திரும்பவும் நைட்டு வந்து சாமி ஊர்வலம் வரும். 9:30 மணிக்கு கோவிலேருந்து கிளம்புன சாமி வந்து 11:30 தான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சு. ஸோ அப்போ வந்து மோளோ டான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த திருவிழா ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ அழகாக இருந்துச்சு. பீமனுமே வந்து அழகான அலங்காரத்தில் வந்தார். மனசுக்கு நிறைவாக சாமியை பார்த்து கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த டே 2 vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.